மைக் டவுன். மாநில தலைவர் எஸ் முத்தையா, அதாவது வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர்கள், அடிமட்ட ஊழியர்கள், நாங்கள் தான் கிராம உதவியாளராக பணி செய்து வருகின்றோம். எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேறுவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், மாண்புமிகு சிஆர் ஐயா அவர்களிடம் முறையாக மனு அளித்து 25/11/2024 தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டத்திலும் 14/4/12/2024 தமிழகத்தில் உள்ள அனைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் 13/12/2024 மாலை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இன்று 7/2/2025 காலை 9 மணிக்கு இன்று உண்ணாவிரதம் பணியில் இருக்கின்றோம். அதாவது எங்களுக்கு 16/95 அரசு ஆணை 625 படி முழுநேர ஊழியர் என அரசு ஆணை வழங்கியும் இதுவரை எங்களுக்கு முழுநேர ஊழியர் வழங்கவில்லை. எங்களை சிறப்பு நிலை கால உறவாக வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, தற்சமயம் இந்த தமிழ்நாட்டை ஆளும் முத்தமிழ் அறிஞர் அவர்களுடைய வாரிசு மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சி ஆண்டு வருகிறார்கள். அவர்களுடைய தந்தை எங்களுடைய வாரிசுகளுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டால் அரசு ஆணை 362 7/7/1999 ஒரு ஆணை வழங்கினார்கள். அதாவது இந்த கிராம உதவியாளர்களுடைய வாரிசுக்கு 20% கருணையில பணி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இடுவார் பிச்சை கெடுவார் கெடுப்பார் போல இன்று அந்த தந்த ஆணையை அவர் வாரிசில் வந்தவர்களே எங்களை எடுத்து விட்டார்கள். அது மிகவும் வருத்தமான ஒரு நிலையில் உள்ளது. நான் சிபிஎஸ் என்கின்ற ஒரு தொகையை எங்களுடைய ஊழியர்கள் மாதம் நாங்கள் குறைந்த சம்பளத்தில் பிடித்து வருகிறது. அந்த தொகையை எங்கள் ஆட்கள் ஓய்வு பெற்றால் அந்த தொகையை வழங்குவதில்லை. அது மிகவும் வருத்தத்தை வழங்குகிறது. இந்த அரசு உடனடியாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்துவிட்ட ஊழியர்களுக்கும் அந்த சிபிஎஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். அடுத்தால கிராம உதவியாளர்களுக்கு 10% ஓய்வும் 20% கிராம நிர்வாக பணியும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இது முன்னிலையில் இல்லாத காரணத்தால் எங்களுக்கு அதை 50% உயர்த்தி தர வேண்டும் என்ற 5 கோரிக்கைகளையும் முன்வைத்து இன்று உண்ணாவிரதம். எஸ் முத்தையா, மாநில தலைவர். இப்ப பழைய ஓய்வூதிய ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தவங்க எதிர்கட்சியா இருந்தவங்க குழு அமைச்சாங்க, ஆனா செயல்படுத்தல. அதாவது நாங்க எல்லா அரசு ஊழியர்களும் சேர்ந்து இந்த பழைய ஓய்வூதியம் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா வரீங்களா, அதுக்கு நாங்க போராட்டம் பண்ணதான் சரி. வர 14ஆம் தேதி அனைத்து வட்டாட்சி அலுவலகத்திலையும் டாக்டர் ஜியோ முற்றுகை போட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுல நாங்க அந்த மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் நாங்களும் ஒத்து போவோம். ஒருவேளை உங்க கோரிக்கை செவி சாய்க்காத பட்சத்தில் 2026 உங்க அரசியல் நிலைப்பாடு என்ன? மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கீங்க, எவ்வளவு குடும்பம்? அடுத்த போராட்டத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம். மொத்த தமிழக முழுக்க எவ்வளவு பணியாளர், எவ்வளவு குடும்பம்? நாங்க ஒரு 7000 குடும்பம் தமிழ்நாடு 12,000 கிராம உதவியாளர்கள். ஓகே ஓகே. பணி முடித்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற